ஜீவன் எலக்ட்ரிக்கல் குரு சேனலுக்கு வரவேற்கின்றேன். வைண்டிங் மிஷின் கவுண்டிங் மீட்டரை எவ்வாறு திருத்துவது என்பதை பற்றி இந்த வீடியோவில் முழுமையாக பார்ப்போம். இந்த மீட்டரில் என்ன பண்ணுது என்று சொன்னால், குறிப்பிட்ட டைமில் மீட்டர் ஸ்ட்ரக் ஆகி நிற்குது, கவுண்டிங் வேலை செய்யலை. அதில் நீங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கும். 9ஆம் நம்பருக்கு பிறகு கவுண்டிங் நம்பர் மாறுதில்லை. இதை நாங்கள் எவ்வாறு திருத்துவதென்று சொல்லி பார்ப்போம். மீட்டரை நாங்கள் ரீஸ்டார்ட் பண்ணுவதற்கு இந்த கருப்பு லிவரை மேல் நோக்கி அமர்த்தும் போது நம்பர் கவுண்டை 0க்கு மாற்றலாம். இதை நாங்கள் எவ்வாறு ஓப்பன் செய்வதென்று சொல்லி பார்ப்போம். கவுண்டிங் மிஷின் பின்புறத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் 2 ஸ்க்ரூ இருக்கும். அந்த ஸ்க்ரூவை ஒரு ஸ்க்ரூ ட்ரெயின் உதவியுடன் நாங்கள் கழட்டி கொள்வோம். இப்போ மீட்டரில் பூட்டியிருந்த 2 ஸ்க்ரூவை நாங்கள் கழட்டி எடுத்தாச்சுது. இப்போ மீட்டரை முன்னோக்கி திருப்பிட்டு அந்த மேல் மூடியை அகற்றுவதன் மூலம் நாங்கள் கவரை ஓப்பன் செய்து கொள்ளலாம். அவதானமாக கவரை இதே போல் கழட்டி கொள்ளவும். மீட்டரை பார்த்தீங்கன்னு சொன்னால் மீட்டர் எப்போதும் 0வில் இருக்கும். நியூட்ரலாக இருக்கும்போது எல்லா நம்பரும் 0வில் இருக்கும். 0 என்று சொல்லும்போது 0வில் எல்லாம் இருக்கும், எல்லா இலக்கமும். அதே போல் 1 2 பார்த்தீங்கன்னு சொன்னால் 1 2 எல்லாம் ஒரே ஆர்டரில் 0வில் இருக்கும். அதை ரீஸ்டார்ட் செய்வதற்கு இந்த கருப்பு லிவரை நாங்கள் மேல் நோக்கி திருப்பும்போது நியூட்ரலாகி எல்லா நம்பரும் ஒரே இடத்துல வரும். இப்போ இதில் என்ன பிரச்சனைன்னு சொல்லி பார்த்தால், இந்த வீலை நாங்கள் சுழற்றும் போது நம்பர் ஒரு குறிப்பிட்ட இடத்துல வந்தோடனே ஸ்ட்ரக் ஆகி நிற்கிது. நம்பர் சுழலவில்லை. 9ஆம் நம்பருக்கு பிறகு சுழலவில்லை. என்னென்று பார்த்தீங்கன்னு சொன்னால், இந்த மேலே உள்ள வெள்ளை வீல்கள் இடையில் சறுக்குது. இதுதான் இதற்கு முக்கிய காரணம். அதை எவ்வாறு திருத்துவதென்று சொல்லி பார்ப்போம். நாங்கள் வீலை கலட்டுவதற்கு முதல்ல லிவரை அமர்த்தி எல்லாத்தையும் நியூட்ரலாக்குவோம். 0வுக்கு கொண்டு வந்துட்டு அதன் பிறகு நாங்கள் இந்த வீலை கலட்டி எடுப்போம். நீங்கள் பார்க்குற இந்த பகுதி தான் முக்கியமான பகுதி. அதை நாங்கள் எவ்வாறு கலட்டி எடுப்பது என்று சொல்லி பார்ப்போம். ஒரு ஸ்க்ரூ ட்ரெயின் உதவியுடன் உள்ளே இருக்கும் அச்சை நாங்கள் இதே போல் அழுத்துவதன் மூலம் நாங்கள் வீலை தனித்தனியாக பிரித்தெடுக்கலாம். அச்சை முழுமையாக அகற்றாமல் அந்த வீலின் இடத்திற்கு வரும் வரை அதை நாங்கள் அழுத்தி இந்த வீலை ஒவ்வொன்றாக அவதானமாக கலட்டி எடுப்போம். வீல் சருகும் காரணத்தினால ஒரு குறிப்பிட்ட இடத்துக்கு பிறகு நம்பரை சுழற்ற முடியாமல் போகின்றது. அது என்ன காரணம் என்று சொல்லி பார்ப்போம்.
முக்கியமான வீல்களை நாங்கள் கழட்டி எடுத்துட்டோம். கருப்பு கலரில் இருக்கிறது வந்து நம்பர் கவுண்டிங் வீல், அது எங்களுக்கு தேவையில்லை. முக்கியமான வீல் பகுதி முழுவதையும் நான் கழட்டி வெளியே எடுத்து வைத்திருக்கின்றேன். அதை அந்தந்த ஓர்டரில் நாங்கள் அடுக்கிக் கொள்வோம். இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் 2 துவாரங்கள் இருக்கின்றன. அந்த துவாரம் வந்து முதலாவதாக இருக்கிற கருப்பு வீலில் இருக்கிற பல்லோட பொருந்தக்கூடிய மாதிரி நாங்கள் வடிவமைத்து கொள்ள வேண்டும். என்ன ஓர்டரில் நாங்கள் கழட்டினோமோ அதே ஓர்டரில் இந்த வீல்களை நாங்கள் பொருத்தி கொள்ள வேண்டும். எல்லா வீலையும் இந்த முறையிலே நாங்கள் அடுக்கியது போல அடுக்கி வீல் பொருந்தக்கூடிய இடத்துல பொருத்த வேண்டும். முன்பு கழட்டிய ஓர்டரில் வீல்களை நாங்கள் பொருத்தியாச்சது. இப்போது நாங்கள் வீலை திருகுவதன் மூலம் சரியாக வேலை செய்கிறதா என்று சொல்லி பரிசோதித்து பார்ப்போம். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் வீல் நன்றாக வேலை செய்கிறது. இப்போது வந்து பல்லு வந்து சறுக்கையில் 9ஆம் இலக்கம் வந்துட்டுது. நாங்கள் மீண்டும் வீலை திருப்பும் போது கருப்பு வீலில் 2வது பகுதியில் இருக்கிற நம்பர் வந்து 1க்கு வந்து விட்டது. இப்போது மூடியை முன்பு கழட்டியது போல் அதே போல் வைத்து ஸ்க்ரூவை டைட் பண்ணுவதன் மூலம் மூடியை இறுக்கமாக டைட் பண்ணிக்கொள்ளலாம். மூடியை நாங்கள் மீட்டரோடு இணைத்துட்டோம். இப்போது கவரின் 2 ஸ்க்ரூக்களை டைட் பண்ணுவோம். கவுண்டிங் மீட்டருடன் நாங்கள் கவரை நன்றாக பொருத்தியாச்சது. இப்போது மீட்டரை பரிசோதித்து பார்ப்போம். இப்போது நம்பர் கவுண்டிங்கை பார்த்தீங்கன்னு சொன்னால் ஸ்ட்ரக் ஆகாமல் நல்லபடியாக வேலை செய்கிறது.